மதுரை மக்கள் ஆகட்டும், மதுரையை தாண்டி வெளியூருக்கு போனவங்க ஆகட்டும், திருப்பி மதுரைக்கு வரவங்க ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து மதுரைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு பெரிய வெல்கம் பிளாக் மாரி ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? ஆர்ச். வெல்கம் டூ மதுரை. அது வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலா கனெக்டடா இருக்கும். ஏன் பார்த்தோம்னா, அத தாண்டி உள்ள வரும்போதும், அத தாண்டி வெளிய போகும்போதும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தான் தோணும். மதுரைக்குள்ள வந்துட்டோம், மதுரைய விட்டு நம்ம போறோம். அப்படி ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளயே தோணும். அண்ட் மதுரைக்காரங்க கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான விஷயம். அண்ட் அந்த ஒரு ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆர்ச் வந்து கம்ப்ளீட்டா வந்து நேத்து உடைச்சிருக்காங்க. அத உடைக்காம நெறைய பேர் வந்து இருந்து பார்த்துருக்காங்க. நெறைய பேர் வந்து வருத்தப்பட்டுருக்காங்க. பிகாஸ் நெறைய வருஷமா அது இருக்கு. நான்லாம் சின்ன வயசுல இருந்து ஆகட்டும், அதெல்லாம் பார்த்து வளர்ந்து அந்த ஊர்ல இருந்திருக்கேன். அண்ட் அந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து அந்த ஊர் சார்ந்தவங்களாகட்டும், அத வந்து உடைச்சிருக்காங்க நேத்து. அண்ட் போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சலா இருக்கனால அத வந்து கம்ப்ளீட்டா வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேத்து டெமாலிஷ் பண்ணும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, அத டெமாலிஷ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த ஜேசிபி காரர் மேலேயே வந்து அந்த ஆர்ச் உழுந்து அவர் உடல் நசுங்கி இறந்து போயிட்டார்ன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சேடான நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டமான செய்தி தான்.